எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் விதவிதமாக ரவா தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக ரவா தோசை அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட்டு கரெக்டாக சேர்க்கலன்னா உங்களுக்கு படல் படலாக வராது. மீந்து போன இட்லி மாவு 1 கப்பு, அது கூட மற்ற மாவுகள்லாம் சேர்த்துட்டு நல்லா படல் படலாக ஆனியன் ரவா, முந்திரி ரவா, பிளெயின் ரவா எல்லாமே ஹோட்டல்ஸில் எவ்வளோ முறுமுறுப்பாக செஞ்சு கொடுப்பாங்களோ அதே போல் நம்ம வீட்லேயும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இதே 1 கப்பு இட்லி மாவு வச்சுட்டு குஜராத்தி டோக்லா எப்படி செய்யலாங்கிறது ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அவசியம் அந்த ரெசிபியும் போய் பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்துட்டு எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. மீந்து போன 1 கப்பு இட்லி மாவோ தோசை மாவோ இதை எடுத்துட்டு படலாக ரவா தோசை செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு கப்பு அளவு எடுத்துக்கோங்க. 1 கப்பு நம்ம அந்த புளிச்சு போன இட்லி மாவு எடுத்துனோம்னா அதே கப்பால் அரிசி மாவு 1 கப்பு, அதே அளவு ரவா, ஒரு அரை கப்புக்கு மைதா இல்லைன்னா கோதுமை. நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். மைதா மாவு உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு சொல்லி ஒரு 1/4 கப்பு நீங்கள் கடலை மாவு கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். இது 4 ரொம்பவே முக்கியம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் இந்த அரை கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன், 1 கப்பு ரவை சேர்த்துக்கிறேன், 1 கப்பு அரிசி மாவு. அந்த அரிசி மாவுங்கிறது இடியாப்ப மாவு கூட எடுத்துக்கலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மீந்து போயிருந்த இட்லி மாவை 1 கப்பு எடுத்திருக்கேன். புளிச்ச மாவாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா இட்லி மாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருப்போம். பார்த்துட்டு தான் நம்ம சேர்த்துக்கணும். இது கூட நல்லா 1.5-2 இன்ச்சுக்கு தோல் எடுத்து துருவி வச்சுருக்க இஞ்சி, நல்லா பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, பெரிய பச்சை மிளகாய் இருந்தது 1 மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம், 1-2 தட்டி எடுத்த ஒரு 1 டீஸ்பூன் மிளகு. முழுசாக போட்டால் அதையும் தனியாக எடுத்து வச்சுருவாங்க, அதனால் தட்டி போட்டது நல்லது. முதல்ல இப்போ 1/4 லிட்டர் தண்ணி சேர்க்குறேன். பார்த்திங்களா, நம்ம கரண்டி பார்த்திங்கன்னா அந்த ரவா தோசைக்குன்னு இந்த கரண்டி வாங்கிக்க நல்லா பெரிய குழிக்கரண்டியாக இருக்கும். இதில் ஒரு 1.5 கரண்டி போட்டாலே நம்ம ஹோட்டல்ஸில் போடுற அளவுக்கு பெரிய தோசை வரும். இப்போ முதல்ல ஒரு 1/4 லிட்டர் தண்ணி சேர்த்தேன். அடுத்தது இன்னொரு 1/4 லிட்டர் தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். இப்போ எடுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா 3/4 லிட்டர் தண்ணி ரொம்ப கரெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட 15 தோசை, நல்ல பெரிய தோசையாகவே 15 தோசை செய்யலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம கையில் நல்லா கரைச்சிக்கிறது ரொம்பவே நல்லது. கொஞ்சம் கூட கட்டி இருக்காது. அதனால் மாவெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை முதல்ல ஊற்றிட்டு நல்லா கையால் அந்த மிளகு, ஜீரகம், பச்சை மிளகாலாம் நல்லா சேர்ந்துருக்கிற மாதிரி நல்லா கரைச்சி விட்டுட்டு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் தாராளமாக ஊற போடலாம். அந்த மாதிரி ஊற வச்சாதான் அந்த ரவை நல்லா ஊறிட்டு இன்னுமே திக்காயிடும் மாவு. திரும்பவும் நம்ம ஒரு 1/4 லிட்டர் தண்ணி சேர்க்க போகிறோம். அந்த 1/4 லிட்டர் தண்ணியுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். இது பார்த்திங்கன்னா தோசை போட இன்னுமே தண்ணி சேர்ந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க, ஊறிண்டே இருக்கும். அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இன்னும் ரவை நல்லா ஊறினப்புறம் திரும்பவும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 2-3 தோசை போட்டப்புறம் மாவு திக்காயிடும். அப்போ திரும்பவும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பிளெயின் ரவா, முந்திரி ரவா, ஆனியன் ரவா ஹோட்டல்ஸில் எப்படிலாம் செஞ்சு காமிப்பாங்களோ அது எல்லாமே நம்ம வீட்டிலே செய்யலாங்க. இப்போ இரும்பு தவா எடுத்துருக்கேன். நல்லா திக்கான தவா, நல்ல ஒரு வெயிட் இருக்கும். இந்த மாதிரி வெயிட்டான அந்த தவா, அந்த இரும்பு தவா இருந்தால் தான் ஹோட்டல்ஸில் போடுற மாதிரி தோசை கிடைக்கும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த இரும்பு தோசை கல்லில் கொஞ்சம் தண்ணி தெளித்து பார்த்தா தண்ணி தெளித்தோடனே அது எவாப்ரேட் ஆகிடணும். அந்தளவுக்கு அந்த இரும்பு தோசைக்கல் சூடு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ரவா தோசை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி தெளித்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சாச்சு. ஒவ்வொரு முறை தோசை போடுறப்பையும் நல்லா கரண்டியால் அந்த மாவை நல்லா அடியிலேருந்து கலக்கி விட்டுட்டு இந்த மாதிரி பெரிய கரண்டி ஒரு கப்பு அது மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு 1.5 கரண்டி தான் நான் விட்டுருக்கேன். நமக்கு அங்கங்கே ஹோல்ஸ் தெரியணுங்க. ரொம்ப நம்ம மாவு தோசை மாதிரி ஹோல்ஸே இல்லாத அளவு போடக்கூடாது. நல்லா வீசுனா மாதிரி நம்ம இந்த மாவை அப்படி தூக்கி விட்டு நம்ம அப்படியே ரவுண்டாக கொண்டு வரணும். 3 டீஸ்பூனாவது எண்ணெய் தேவைப்படும். அங்கங்கே இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டிங்கன்னா ஒன்று போல் உங்களுக்கு எண்ணெய் இருக்கும். ஹோட்டல்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு தோசைக்கு 5 டீஸ்பூன் கூட எண்ணெய் விடுவாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். முதல்ல தோசை போடுறப்ப ஹை ஃப்ளேமில் இருக்கணும். இது நிதானமாக நல்லா மொறுமொறுப்பாக வரும்னா மீடியம் ஃப்ளேமில் வந்துருச்சுன்னா பாருங்கள், முதல் தோசை போடுறேன், அதுவே படலாக எந்திரிச்சிடுங்க. முதல் தோசை மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கலர் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். அடுத்தடுத்து இந்த கல் நல்லா ஹீட்டாக ஆரம்பிச்சிடுத்துனா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். இப்போ ஃபஸ்ட்டு நான் பிளெயின் ரவா தோசை போட்டுவிட்டேன். அவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குங்க. அடுத்தது நம்ம ஆனியன் ரவா போட போகிறோம். பாருங்கள், ஒவ்வொரு முறையும் நான் நல்ல மாவை கலக்கி விட்டுருக்கேன். இந்த மாதிரி தான் நம்ம ரவா தோசை செய்யணும். ரவா தோசை போடுறப்ப மட்டும்
மாவை வெளியிலேருந்து உள்ளே கொண்டு வரணுங்க. இந்த மாதிரி வெளியிலேருந்து உள்ளே கொண்டுறப்ப அதுவே உங்களுக்கு உள்பக்கமாக மாவு இருக்கிறதுனால உள்ளே போயிடும். அதனால் வெளிப்பக்கத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டு வரணும். எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அந்த ரவா தோசையோட மாவை விடணும். இப்போ நல்லா பொடி பொடியாக நறுக்கி இருக்க அந்த வெங்காயத்தை போட்டுட்டு எண்ணெய் விடத்துக்கு கூட இது மாதிரி வெங்காயத்தை போட்டுட்டு முடிஞ்சால் தோசை கரண்டியாலேயோ கையாலேயோ கொஞ்சம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா தோசை நல்லா வெந்து கொடுத்ததுக்கப்புறம் இந்த வெங்காயம் தனியாக உதிர்ந்து போகாமல் இருக்கும். ஆனியன் தோசை, முந்திரி தோசை எல்லாமே இந்த ரவா தோசை மாவு வேகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சிடணும். நீங்கள் நல்லா மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் கூட நீள நீளமாக துருவி சேர்க்கலாம். இதுக்கும் 3-4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நிதானமாக உங்களுக்கு அந்த கலர் வரணுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா மாவு வேகாது, மொறுவொறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். சீக்கிரம் உங்களுக்கு ரொம்ப துவண்டு போயிடும். பாருங்கள், அதுவே உங்களுக்கு தோசைக்கல்லை விட்டு எந்திரிச்சு வருது பாருங்கள், படல் படலாக. இப்போ இவ்வளோ நல்லா கலர் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? இது ஆனியன் ரவா தோசை. அடுத்தது முந்திரி ரவா எப்படி போடலான்னு பார்ப்போம். ஒவ்வொரு முறையும் நான் மாவை எப்படி கலக்கி அதுக்கப்புறம் அந்த கரண்டியால் விடுறேன்னு பாருங்கள். பிகினர்ஸ்க்காக தான் இந்த மாதிரி ஒவ்வொரு தோசைக்கும் நான் அந்த டிப்ஸு சொல்கிறேன். ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வியூவர்ஸ்லாம் இதை பார்க்கணுங்கிறதுக்காக தான் திரும்பவும் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். பொடி பொடியாக நறுக்கின முந்திரி பருப்பு, நீங்கள் தாராளமாக பிஸ்தா, பாதாம், திராட்சை கூட தாராளமாக போட்டுக்கலாங்க. அது எல்லாமே உங்கள் விருப்பம். இந்த மாதிரி மாவு வேகிறதுக்குள்ளேயே இந்த முந்திரி பருப்பை போட்டுட்டு நம்ம எப்படி வெங்காயத்துக்கு அந்த தோசை கரண்டியால் ப்ரெஸ் பண்ணோமோ அதே மாதிரி இந்த முந்திரி பருப்பையும் இந்த மாவோடு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உதிர்ந்து தனியாக போயிடாது. நீங்கள் தாராளமாக நெய் கூட விடலாங்க. இந்த ரவா தோசைக்கு பொறுத்த வரைக்கும் நெய், வெண்ணெய் எது வேணால் சேர்க்கலாம். நான் நார்மலாக எப்போதும் தோசைக்கு சேர்க்குற மாதிரி கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இதுவும் ஒரு 3-4 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வச்சுட்டா நல்லா முறுமுறுன்னு ஆகிடும். பாருங்களேன், நல்ல ஒரு கலர் வந்திருக்கு. அதாவது பொதுவாக சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரவா தோசை அப்படின்னா நம்ம சாப்பிட்றப்ப பல்லில் குத்துற மாதிரி முறுமுறுன்னு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம வீட்டிலே செய்யலாங்க. ஹோட்டல்ஸில் போய் தான் ரவா தோசை, வெரைட்டி ரவா தோசை சாப்பிட்ணுன்னு அவசியமே இல்லை. முந்திரி ரவாவும் செஞ்சாச்சு. அதுவும் நம்ம மீந்து போன இட்லி மாவை வச்சுட்டு செஞ்சுருக்கோம். மீந்து போன இட்லி மாவும் தான் கிடையாதுங்க. உங்களுக்கு ரவா தோசை சாப்பிட்ணுன்னு நினச்சா வீட்டில் இட்லி மாவோ தோசை மாவோ இருந்தாலோ இல்லை கடையில் போய் நீங்கள் இட்லி மாவை வாங்கிட்டு வந்து அது கூட நான் சொன்ன இந்த மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ரவா தோசை செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கூட மிஸ்டேக் இல்லாமல் படல் படலாக வரும். நான்ஸ்டிக்கில் கூட தாராளமாக செய்யலாம். இனிமேல் ரவா தோசை செஞ்சாலே கல்லை விட்டு வராதோ அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுவரை என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. உன்னோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.